வணக்கம் வைதி வெல்கம் பேக் டு வைதிஸ் கிச்சன் சமையல் நான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருளை மசியல் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் கொலையை வேக வச்சு எடுத்துக்கிறோம். வேக வச்சு எடுத்து அதை மசிச்சுக்கிறோம், மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடையில் ஆயில் ஊற்றி அந்த ஆயில் நல்லா காஞ்ச பிறகு அது கூட சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணியில் ஆட் பண்ணி லைட்டாக பொரிஞ்ச பிறகு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் வந்து 60-75% நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு அது கூட 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணி அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இது கூட டொமேட்டோ ஆட் பண்ணி டொமேட்டோ கூட சால்ட் தேவையான உப்பு ஆட் பண்ணி இந்த தக்காளியோட பச்சை வாசம் போன பிறகு நம்ம அது கூட வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ணி அது கூட ஒரு 25 ஒரு 35 ml வாட்டர் ஊற்றி லைட்டாக கொதிக்க விட்டு அது கூட வந்து ஏற்கனவே நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கரம் மசாலா போட்டு அது பிறகு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக கொரியாண்டர் போட்டு ஒரு சூப்பரான உருளை மசாலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளை மசியல் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கு 2 நம்பர், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 4 நம்பர், ஏலக்காய் 4 நம்பர், பட்டை 1 நம்பர், பிரியாணி இலை 1, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், துருவல் தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கடாயை வச்சு கடாய் நல்லா காஞ்ச பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு. இந்த சோம்பு லைட்டாக பொரிய கிளம்பும் போதுமே நம்ம அது கூட அந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை இது 4 ஆட் பண்ணி லைட்டாக பொரிய விடுங்க. பொரிஞ்ச பிறகு நம்ம அது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் கூட 2 க்ரீன் சில்லி, 60-70% வரை நல்லா வதக்குங்க. முக்கால் வேக்காடு, அதாவது ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்குங்க. இது கூட வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது டொமேட்டோ வந்து குக் ஆயிரும். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். மசாலா ஃபுல்லாக கோட்டிங் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 25 ஒரு 35 ml வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. குதிச்சு விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்கு ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகணும். எவ்வளோக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. இப்போது இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதை 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான உருளை மசியல் ரெடி. சப்பாத்தியாக இருக்கட்டும் இல்லை கர்ட் ரைஸாக இருக்கட்டும், ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். இது மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான உருளை மசியல் ரெடி. இன்றைக்கி
ஒரு சிம்பிளான உருளை மசியல் எப்படி ரெடி பண்ணுறது பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you, bye bye.